தமிழ்நாடு புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று முதல் நேர்காணலை தொடங்கியுள்ளார். தமிழ்நாடு புதுச்சேரி சட்டப்பேரவை பொதுத் தேர்தலுக்கு திமுக சார்பில் போட்டியிட விரும்பி தலைமைக் கழகத்தில் விண்ணப்பம் அளித்தவர்களிடம் இன்று முதல் நேர்காணல் தொடங்கியுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் திமுக தலைவர் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் இன்று நேர்காணலை தொடங்கினார். இன்றைய தினம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்தினார். வரும் 22ஆம் தேதி வரை மாவட்ட வாரியாக நேர்காணல் நடத்தி தொகுதி நிலவரம் மற்றும் வெற்றி வாய்ப்புகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டறியவுள்ளார். நாளைய தினம் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, மதுரை, தேனி, விருதுநகர், ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களிடம் நேர்காணல் நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று முதல் நேர்காணலை தொடங்கியுள்ளார். தமிழ்நாடு புதுச்சேரி சட்டப்பேரவை பொதுத் தேர்தலுக்கு திமுக சார்பில் போட்டியிட விரும்பி தலைமைக் கழகத்தில் விண்ணப்பம் அளித்தவர்களிடம் இன்று முதல் நேர்காணல் தொடங்கியுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் திமுக தலைவர் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் இன்று நேர்காணலை தொடங்கினார். இன்றைய தினம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்தினார். வரும் 22ஆம் தேதி வரை மாவட்ட வாரியாக நேர்காணல் நடத்தி தொகுதி நிலவரம் மற்றும் வெற்றி வாய்ப்புகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டறியவுள்ளார். நாளைய தினம் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, மதுரை, தேனி, விருதுநகர், ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களிடம் நேர்காணல் நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று முதல் நேர்காணலை தொடங்கியுள்ளார். தமிழ்நாடு புதுச்சேரி சட்டப்பேரவை பொதுத் தேர்தலுக்கு திமுக சார்பில் போட்டியிட விரும்பி தலைமைக் கழகத்தில் விண்ணப்பம் அளித்தவர்களிடம் இன்று முதல் நேர்காணல் தொடங்கியுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் திமுக தலைவர் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் இன்று நேர்காணலை தொடங்கினார். இன்றைய தினம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்தினார். வரும் 22ஆம் தேதி வரை மாவட்ட வாரியாக நேர்காணல் நடத்தி தொகுதி நிலவரம் மற்றும் வெற்றி வாய்ப்புகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டறியவுள்ளார். நாளைய தினம் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, மதுரை, தேனி, விருதுநகர், ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களிடம் நேர்காணல் நடைபெறவுள்ளது.